போன வருஷம் என்னோட சேனலில் நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் தான் நோ மணி நோ ஹனி சீரீஸ். அந்த சீரீஸை என்னால் கண்டினியூ பண்ணாமல் போனதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னோட இன்கன்சிஸ்டன்சி, இன்னொன்று என்னோட இன்செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு அந்த சீரீஸை நான் ஹோல்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் எவ்வளோ பெரிய இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்சன்ட்டு. செகண்ட், அந்த சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பேக் அண்ட் தாட் ஓடிட்டு இருந்துச்சு. நீ ஏன் ஃபஸ்ட்டு மணி ரிலேட்டடான ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேற, நீ எப்படி மணி ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்கிற புக்ஸில் படித்தாலுமே அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்ததுனாலேயே அந்த சீரீஸை வந்து நான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டேன். பட் இப்போ திடீர்னு இன்னொரு தாட் என் மண்டைக்குள்ளே வந்துச்சு. லைக் ஏன்னா அட்வைஸ் கொடுக்குறவன் எல்லாமே அறிவாளியான்னு கேட்டால் கிடையாது. அட்வைஸ் கொடுக்குறவங்கலாம் பல செருப்படி வாங்கிட்டு வந்து அந்த செருப்படி நீங்கள் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அட்வைஸே கொடுப்பான். ஸோ ஒரு நல்ல டிப்ஸை நீங்கள் வந்து சொல்கிறது மூலிமா உங்கள் லைஃப்லேயுமே வந்து நீங்கள் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் அந்த டிப்ஸை யூஸ் பண்ணலன்னா கூட யாரோ ஒருத்தவங்க அந்த டிப்ஸை நீங்கள் சொன்னதுனால யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் அது வேறு ஒருத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்றதை நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஒரே ஃபெயிலியராக போயிட்டுருக்கு. பட் ஹோப் இந்த வருஷமாவது நான் ஒரு நல்லபடியான ஒரு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுவேன்னு. ஒருவேளை இந்த வருஷமும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயருமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை.